ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாத வாக்குத்தத்தத்தோடு சேர்த்து இந்த காலை ஆராதனை தியானத்தையும் நாம் சேர்த்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யாத்திராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் மோசேயினிடத்துல சொல்லுகிறார், நீ எதை சொன்னையோ அந்த சொன்ன வார்த்தையின்படியே நான் செய்வேன். காரணம், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அது மாத்திரமல்ல, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்தும் இருக்கிறேன். மோசேக்கு ஆண்டவர் பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். காரணம், தன் ஜனங்களை அழிக்கப் போகிறேன் என்று மோசேயினிடத்துல சொன்ன பொழுது மோசே அவர்களுக்காக பரிந்து பேசினார். அவர்களுக்காக அவன் பரிதபித்தார். அந்த ஜனங்கள் எத்தனையோ முறை அவனுக்கு கல்லெறியும்படி கல்லை எடுத்திருக்கிறார்கள், அவனை அழிக்கும்படி புறப்பட்டு வந்திருக்கிறார்கள், அவனுக்கு குரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். ஆனால் மோசே தேவனோடு பர்சனலா பேசிட்டு இருக்கும் பொழுது தேவனிடத்துல சொல்றா, என் பிள்ளைகளை, என் ஜனத்தை நான் ஒரு தாய் தன் குழந்தையை சுமந்து வருவது போல நான் வந்திருக்கேன். அந்த பிள்ளைகளை அழிக்க நான் விட மாட்டேன். அவங்களை அழிக்க போறீங்கன்னா ஏன் பேரை முதல்ல ஜீவ புஸ்தகத்தை கிரிக்கிருங்க, அப்புறமா அவங்களை அடிங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? மோசே தேவனிடத்தில் அப்படி சொன்ன உடனே தேவன் சொல்ல, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் நான் கிருபையா இருப்பேன். எவன் மேல் தயவா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் தயவா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், இந்த ஜனத்தை நீங்க அடிச்சிட்டீங்கன்னாப்பா, அவன் ரொம்ப பக்குவமா ஆண்டவர்கிட்ட பேசுவான். இந்த ஜனத்தை நீங்க அடிச்சிட்டா அவங்க சொல்லுவாங்க, பார்வோன் இடத்துலேருந்து விடுவித்து அவங்கள கொண்டு வந்து வனாந்தரத்தில் வச்சு செஞ்சுட்டாரு, அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவான்ப்பா. வேண்டாம்ப்பா. ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு நெருக்கமாய் பேசுகிறான், தன் ஜனத்திற்காக பரிந்து பேசுகிறான். அவன் பரிந்து பேசினதை கர்த்தர் ரசித்தார். அப்படியே அவன் பார்க்கிறாரு, மோசே கிரேட்ரா, என்னடாப்பா நீ. இப்போ பாருங்க, நமக்கு ஒரு அதிகாரியை தெரியும். அந்த அதிகாரி இன்னும் மற்றவர்களுக்கும் தெரியும். இந்த மற்றவர்கள் அந்த அதிகாரி இடத்துல நம்மை பற்றி தவறாவே சொல்லிட்டு இருப்பான். ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அந்த அதிகாரியோடு கொஞ்சம் தூரம் பிரயாணப்பட, அல்லது ஒரு தனிமையாக உட்கார்ந்து அவரோடு பேச, அல்லது அவரோடு கூட தனிமையாக உட்கார்ந்து சில காரியங்களை டிஸ்கஸ் பண்ண நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது என்று வைத்து கொள்ளுங்கள். நாம் என்ன செய்வோம்? எவனெல்லாம் நமக்கு போட்டு கொடுத்தானோ அவனவனெல்லாம் திருப்பி ரிப்பீட் அடித்து போட்டு கொடுத்து, எவனவனெல்லாம் காலி பண்ண முடியுமோ அவனவனெல்லாம் காலி பண்ணி நம்ம பேரை நிலைநிறுத்துவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். இதுதான் ஹியூமன், இட்ஸ் ஃபேக்ட். இது உண்மை. இதில் நான் அப்படி இல்லை, நீங்கள் இப்படி இல்லை அப்படிலாம் நீங்கள் யார் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மோசே பாருங்க, he begged for his people. He made an intercession prayer for his people. He is an intercessor. அவன் தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? மோசே, நீ சொன்னதை கேட்கிறப்பா. அவர் கோபப்பட்ட மாதிரி தான் இருந்தாரு. ஆனா நீ சொன்னது செய்யறப்பா, என் கண்கள் உனக்கு கிருபை கிடைச்சதுப்பா. ஏன்னா உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிற பத்தியா, நீ சொல்ற நான் செய்வேன்பா. ஏசாயா 54:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் உன்னை இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குவேன்.
என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அற்ப காலம் உண்ட கோபங்க. மோசேக்கு அவருக்கு பேசிட்டு இருக்கும்போது ஒரு அற்ப காலம் உண்ட கோபம். ஆனா அவர் சொல்றாரு, உனக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவேன். மோசேகிட்ட சொல்றாரு, என் கண்கள் உனக்கு கிருபை கிடைச்சிச்சுப்பா. நீ எவ்வளோ, அதாங்க பாக்கியம். தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் அதுதான். It's a privilege that God gave to us. We think that நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம், we are saved by the blood of Jesus Christ. It's enough. இரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டேன், பாவம் கழுவப்பட்டு விட்டது, அது போதும் என்று நினைக்கிறோம். No. You have to continue the relationship with the Lord each and every day. ஒவ்வொரு நாளும் நம் தேவனோடு ஒரு நல் உறவை வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கிருபை பூரணப்படும், இரக்கம் பூரணப்படும், தயவு பூரணப்படும். ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருப்பார். பிசாசு அந்த திட்டத்தை அழிக்கும்படி சில வேலைகளை அவன் பார்ப்பான். பார்க்காம இருக்கவே மாட்டான், அவன் பார்ப்பான். ஆனா கர்த்தர் அவன் வேலையை பார்க்கும்போது விட்டுருவார். நாம நினைப்போம், ஐயோ என் ஆண்டவரை, இவன் இப்படி பண்றான்னு உமக்கு தெரியாதா? என் வளர்ச்சிக்கு வந்தான் தடையா இருக்குன்னு உமக்கு தெரியாதா? ஆண்டவர் அமைதியா இருப்பார். அவனுடைய பலன் கொண்டு இறங்குவான். நமக்கு விரோதமாய், நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாய், நம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய், நம்ம செய்கிற எல்லா திட்டத்துக்கு விரோதமாய், பிசினஸுக்கு விரோதமாய் எழும்பி அப்படி அவனை அப்படியே குழி வெட்டுவான். கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். வெட்டுடா வெட்டு, வெட்டுடா வெட்டு. திடீர்னு என்ன பண்ணுவார், அவனை அந்த குழியில தள்ளி விட்டு மூடி விட்டுருவார். தான் வெட்டில குழியில தானே விழுந்து மடிந்து போகிறதை பார்க்க முடியும். ஒரு சம்பவத்தை இந்த கிராமங்களில் சொல்லுவார்கள். இந்த கிராமங்களில் ஒரு சம்பவம் இருக்கும். அந்த சம்பவத்தில் சொல்லுவாங்க, 2 பேர் வயல்வெளியை கெடுத்து கொண்டிருக்கிற சில எலிகளை பிடிக்க போகிறார்கள். 2 பேர் போறாங்க, ஒரு வாலிபன், ஒரு தாத்தா. இந்த வாலிபன் போகிறான். இந்த வயல்வெளியில நிறைய எலி, வருஷம் எலி பிடிக்கணும், எல்லா பயிர்களையும் நாசப்படுத்துது. அந்த எலியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறுவடை முடிஞ்ச உடனே எலியை பிடிச்சா, நீங்க யோசிச்சு பாருங்க, எலியை பிடிச்சி சில நேரத்தில் அந்த எலி கூட்டுக்குள்ள அதை வெட்டி எடுப்பாங்க. வெட்டி எடுத்தா அவ்வளோ நெல்லை கொண்டு போய் உள்ள வச்சிருக்கோம். சில நேரத்துல எலியினுடைய பொந்துல இருந்து நெல் எடுத்தாலே அவ்வளோ நெல் கிடைக்கும். 1/2 மரக்கால் 1 மரக்கால் சொல்லுவாங்க. அந்த கணக்கெல்லாம் அவ்வளோ நெல் எடுத்துட்டு வருவாங்க. எங்க இருந்துன்னா எலி பொந்துல இருந்து. இப்ப அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஊர்ல, இந்த கிராமத்துல எலி தொல்லை தாங்க முடியல. அப்ப 2 பேர் புறப்பட்டு போய் இந்த எலியெல்லாம் பிடிப்போம்டா அப்படின்னு போறாங்க. இந்த வாலிபன் முதல்ல போறான். இந்த வயசான கிழப்பைய வர்றதுக்கு முன்னாடி நான் போய் ஒரு 100 எலியாவது பிடிச்சி அப்படி டிஸ்பிளேல வச்சு ஹேன்னு சொல்லணும் அப்படின்ட்டு போயிட்டான். வெட்டுறான், வேகமா சதக் 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 சதக்குன்னு வெட்டிட்டே போறான். உடனே உள்ள ஆழத்துல ஒரு தாய் எலி, அந்த கூட்டத்துக்கு தலைவி உட்காந்துருக்குது. குட்டி எலியெல்லாம் ஓடி வருது. ஐயோ வெட்டுறான் வெட்டுறான் வெட்டுறான். அது சொல்லிச்சு, இருப்பா, ஒரு நிமிஷம் இரு, வரேன், நான் வந்து பார்த்து சொல்றேன். அப்படி வந்து பார்க்குது. பார்த்தா வெட்டுறவன் வேகமா சக்கு 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 சக்கு. சரி சரி சரி, நீங்க உள்ள போய் பத்திரமா, அந்த அறை இருக்குல்ல, அங்க போய் உள்ள போய் உட்காந்துக்கோங்க. அவன் இன்னைக்கு பூரா வெட்டினாலும் வெட்ட மாட்டான், நம்மளை பிடிக்க மாட்டான். ஏன்னா அவன் வாலிபன். அவன் வெட்டு பாரு, வேகமா இருக்கு, அவன் வாலிபன். இன்னொரு கூட்டுல அதே போல எலிகள்லாம் வந்து சொல்லுது, ஏமா எவனோ ஒருத்தவன் நம்மளை பிடிக்க வரன்ட்டு டோக்கு டோக்குன்னு போடுறாமா. அப்படியா, நம்ம இதுலயே வந்திருக்கான், இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு போய் இன்னொரு வழி அது பார்க்குது. பார்த்துட்டு, ஏய் இவன் வயசானவன், கண்டிப்பாக பிடிக்காம விட மாட்டான், அனுபவசாலி,
கிளம்பு, ஏதாவது ஓட்ட வழியா இருந்தா கிளம்பு, எஸ்கேப் ஆகும். மாட்டினா சங்கு. அப்ப பாருங்க, வயதானவ வெட்டுவதற்கும் வாலிபன் வெட்டுவதற்கும் அங்கே வித்தியாசத்தை வைத்திருந்தார்கள். வாலிபன் எத்தனை எலிய பிடிச்சா, வயசானவர் எத்தனை எலிய பிடிச்சான்னு கணக்கு பார்த்தா, கடைசியா பார்த்தா வயசானவர் அவ்வளவு எலி பிடிச்சி வச்சிருக்காரு. வாலிபன் 10 எலி பிடிச்சி மீதெல்லாம் ஓடிடுச்சுன்னு கதை சொல்றான். இதான் உண்மை. ஆண்டவர் சொல்றார், உனக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவேன். அந்த நித்திய கிருபையுடன் இறங்கும் போது என்னன்னா, நிறுத்தி நிதானமாய் இந்த வயதானவன் அனுபவத்தோடு அந்த வேலையை எப்படி செய்கிறானோ அதே போல தேவன் பொறுமையோடு இருக்க கர்த்தர் கிருபை தருவார். இந்த வயதானவருக்கு எப்படிப்பட்ட ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் அனுபவத்தையும் கொடுத்திருந்தாரோ அதே போல தேவ கிருபை நம்மை அனுபவத்துக்குள் நடத்தி நம்ம குரோதமா எழும்பி அப்படி பிரவாகித்து வர்றவனை பார்த்தோன்னே ஆண்டவர் சொல்றார், வெயிட் பண்ணுப்பா, வரட்டும், அவன் வர்றானா வரட்டும்பா, நீ வெயிட் பண்ண, பாரு, நின்று கொண்டு நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி, நான் தான் யுத்தம் பண்ணுகிறவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி, நான் தான் உங்களை ஜெயிக்கிறவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி. உலக ஞானத்துல பயங்கரமா வந்து நிப்பா, கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறத பாப்பாங்க. இஸ்ரவேலர்லாம் எகிப்திலிருந்து வந்துட்டாங்க, பின்னாடி பார்வோனுடைய சேனை வருது, அப்படி கெச்சித்து வருது, ஜெயிக்க விட்டாரா? இதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவன்னா, சர்வ வல்லமை உடைய தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். அப்ப அவருக்கு தெரியாது இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு? ஒரு குருவி மூளையை வச்சுட்டு நாம பண்ற திட்டம், மாமியார் மருமகளுக்கு விரோதமா போடுற திட்டம், மருமக மாமியாருக்கு விரோதமா போடுற திட்டம், அப்படி நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆனா சில குடும்பங்கள்ல நல்ல மாமியாரும் நல்ல மருமகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆங்காங்கே இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில நல்ல மாமியார் மருமகள்கள் இருக்கிறார்கள். அன்புள்ளவர்களாய் இருக்கிறார்கள், பாசம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இதுல ஹைலைட் என்னன்னா, 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிற சில மாமியார் மருமகள்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலக நாடுகளில் இருக்கிறார்கள். அதுவும் இந்திய திருச்சபைகளில், தமிழ்நாட்டு திருச்சபைகளில் ஆங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாக நல்ல குடும்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இதெல்லாம் கிருபை பெற்ற குடும்பங்கள். இதெல்லாம் கிருபை பெற்ற குடும்பங்கள். சில வீட்டில் நல்லாதான் போயிட்டு இருக்கோம், ஆனா திடீர்னு குழப்பத்தை ஒன்று பண்ணும்படி சில சத்துருடைய ஆலோசனைகள் உள்ள இறங்கும். அது யார் மூலமா வரலாம்? சித்தி மூலமா வரலாம், அத்தை மூலமா வரலாம், அம்மா மூலமா வரலாம், ஆயா மூலமா வரலாம், யார் மூலமா அது வரும். ஆனா நாம கேட்க வேண்டிய ஒன்று தேவ ஆலோசனை தான். மனுஷங்கிட்ட போய் உட்காந்துட்டு சில கேள்விகளுக்கு நல்ல அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க, ஆனா குடும்பத்தை கெடுத்து விடுறதுல அவளுகளை போல ஒரு நல்ல கிழவிகள் யாரும் கிடைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சில கிழவியெல்லாம் இருக்கு. இந்த குடும்பத்தை சின்னபின்னமாக்கி பார்க்கறதுல அதுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த வயசான காலத்துல காடு வான்றது, வீடு போன்றது அதெல்லாம் கேட்காது. இது என்ன போட வீட்டில் உட்காந்துட்டு அவன் நல்லா இருக்காளா, என்ன வந்து பார்க்கல, அப்படியா, அந்த குடும்பத்தோடு ரொம்ப அட்டாச்சோ, சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இது ஒரு பிளானை போடும். எப்பயாவது பேத்தி வீட்டுக்கு வந்துட்டானா உடனே பேத்திக்கிட்ட, பேத்தி அந்த வீட்டில் எப்படி பார்க்காங்க அப்படி இப்படின்னு கேட்டு இதால முடிஞ்ச சில தீப்பெட்டிகளை வைத்து சில பட்டாசுகளை கொளுத்தி போட்டு அந்த குடும்பத்தில் வான வேடிக்கைகளை பார்த்துட்டு உட்காந்துருப்போம். பார்த்துமா ரொம்ப பாசமாக இருப்பாங்க, பார்த்து நகையை பிடிக்கிடுவாங்க. அந்த பிள்ளைகிட்ட அப்போ தான் அந்த குடும்பமெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பேசி நல்லா ஜோம் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க, இந்த பிள்ளையோடைய நகை அவங்க சொத்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம், அது இப்படி வரும்னு சொல்லி இவங்கெல்லாம் பிளான் பண்ணி வைத்திருப்பாங்க. இந்த கிளவி அழகாக ஊசி ஏற்றுவான். போயிடாதம்மா, நகையை கொடுத்துடாதம்மா, நமக்கு ஆதாரம் தானே, அவன் காசு அவன் போட்டு செய்ய வேண்டியதானே, ஓன் பணத்துக்கு ஏன் அவன் கேட்கான்?
உடனே நம்ம ஆளுக்கும் ஐயோ ஆமால, பிஸ்னஸ் நல்லா வந்து பிஸ்னஸ் பிக்கப் ஆயிடுச்சுன்னா வரக்கூடிய பணம் எல்லாம் அந்த குடும்பத்துக்கு தானே. ஆனால் சிலர் மாமியார் இருக்கு, சில கிழவிகள் இருக்கு, நல்ல கிழவிகளும் இருக்கு. ஜோம் பண்ணுவோமா, நான் ஜோம் பண்ணுறேன், ஓ பரவாயில்லையே, ஓ மாப்பிள்ளை கொஞ்சம் புத்திசாலியாக இருக்காரு, ஆமாம் உன் மாப்பிள்ளை கொஞ்சம் திறமை தான் பார்த்துக்கோ, அந்த உன் மாப்பிள்ளையை பார்த்தாலே தெரியுது, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, ஒரு திறமை தான் பார்த்துக்கோ, ஆமாம் நீ ட்ரை பண்ண நல்லா வந்துருவ அப்படின்னு சொல்கிற கிழவிகளும் இருக்கிறார்கள். ஆனால் அதனால தான் பவுல் சொல்கிறாரு, வீணான கிழவிகள் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள், திருச்சபையே ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, கிழவிகள் பேச்சு, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடிகார பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு, அந்த மாதிரி கிழவிகள் பேச்சு கெடுத்து விட்ரும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன, நாம தேவனோடு ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவருடைய கண்களில நமக்கு மாத்திரம் கிருபை அல்ல, அந்த ஜனங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும்படி நாம் ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு தருகிறார். என்ன தருகிறார்? நான் உனக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிடுதல். ஆதியாகமம் 28:15. ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து நிறைவேற்றும் வரை அவனை விடல. அவன் 147 வயது வரையிலும் உயிரோடு கூட இருக்கிறான், அது வரையிலும் கர்த்தர் அவனை கைவிடலன்னு வேதம் சொல்லுது. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள். அவன் நம்மை பார்த்து தான் சொல்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன்பா, என் கண்கள் உனக்கு கிருபை கிடைச்சிருக்குல்ல, நான் உன்னை அடைத்து அறிந்திருக்கிறேன் இல்ல, நான் உன்னை எப்படி விட்டுருவேன் பாருங்க. தேவனும் இவனும் உட்கார்ந்து கலந்து ஆலோசித்து ஒரு காரியத்தை செய்யறாங்க. எங்க நடக்கும்? இன்னைக்கு நாம 10 ஆளை கூட்டி வச்சு உட்காந்து அவன் வாழ்க்கை எப்படி கெடுக்கலாம். சிலது வரும் நம்ம வீட்டுக்கு, எப்படி வரும் தெரியுமா? ஏக்கா வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு வரும், உள்ள வந்து தட்டும். ஆமாம்மா வீட்டில் தாம்மா இருக்கேன், ஆமாக்கா பார்த்துட்டு போனது வந்தாங்க அப்படின்னு வந்து அப்படியே படியை போடும். உள்ள உட்காந்து சும்மா இருக்குமா? சும்மா இருக்காரு. உடனே சொல்ல, அக்கா தெரியுமாக்கா செய்தி, அதுதான் நீ வந்திருக்கேடி, சொல்லு என்ன. இந்த அம்மா, இந்த அக்கா கொஞ்சம் ஜெபிக்கிற அக்காவா இருக்கும், அது சரியான ஊர் சுத்தியா இருக்கும். அது வந்து உள்ள உட்காந்து, ஏக்கா நேற்று கதையை கேட்டியா, அந்த பக்கத்து விட்டு ராமதாஸ், அந்த 3வது விட்டு மைதிலி ஓடிட்டாங்களாமே, உனக்கு தெரியுமா? உடனே இந்த அக்கா, அப்படியாடி சொல்ற, சரி தெரியாதடி. உடனே இது போய் பக்கத்துல நின்று படம் எடுத்து பார்த்த போல சொல்லிட்டு, இவ்வளோ கதை, இம்புட்டு கதை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இந்த அம்மா கேட்டோடனே சொல்லும், அவ ஓடும் போது என் வீட்டுக்கு தானே வந்தா, ஏக்கா ஒரு 1000 ரூபாய் அந்த கடன் கொடுக்க வந்து கொடுத்துட்றேன்னு சொன்னா, நான் தானே காசு கொடுத்து அனுப்புனேன். இந்த கள்ளி அந்த பிள்ளைகளை ஓடவும் வச்சுட்டு, ஊர்ல வந்து ஒன்றும் நடக்காத மாதிரி வந்து பேசிக்கிட்டு, இந்த அக்கா ஜெபிக்கிற அக்கா இதெல்லாம் கேட்டுக்கின்னு, இது பாவம் செய்யாது, ஆனா பாவம் செய்ய வச்சிருவா. இருதயத்துல, சிந்தனையில, எண்ணத்துல அப்ப அழுக்காக்கி விட்டுருவா. நான் சொல்றேன், தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை கெடுக்க ஒருவரையும் உள்ளே விடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க ஜெப நேரத்தை, உங்க ஜெபத்தை கெடுக்கிற எந்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்காது. அப்படி வாழ்த்து சொல்லிட்டு வர்றாங்களா, என்னம்மா ஏக்கா இந்த 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 அம்மா சரிம்மா, நான் வந்து நேற்று ஜோமனை பார்த்துக்கோ, ஆண்டவர் என் கூட பேசினாரு, இன்னைக்கு காலையில இந்த தெருவுக்காக 2-3 வீட்டுக்காக சொல்லியிருக்காருமா ஜோமனை சொல்லி, ஆமா முட்டி போட்டு நம்ம ஜோமனும் அப்புறம் பேசுவோமா அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த பொல்லாதாவி உங்க எல்லையிலே நிற்காது, உங்களை பார்த்தாலே விலகி ஓடுற. ஐயோ அவளா அந்த அக்கா வீட்டுக்கு போனால் ஜோமனை சொல்லுவா, உங்க வீட்டுக்கு வந்த உடனே நீங்க உட்கார வச்சு டீயை போட்டு குடிமா, டீ குடிமா 10 மணிக்கு, அப்புறம் மதியானம் சோறு தின்னுமா, அப்புறம் இப்படி கொடுத்தா அது என்ன பண்ணும்? ஊர்ல உள்ள அம்புட்டு குப்பையும் கொண்டு வந்து உங்க மண்ணில கொட்டி உங்க மண்ணை குப்பையா நிரப்பி தேவனுக்கு உங்களை உறவை கெடுத்துட்டு போயிடும். ஆனா மோசே அப்படி அல்ல, அவன் தேவனோடு நெருங்கி இருந்தான்.
தேவனுக்கு அவனுக்கு ஒரு நெருக்கம் இருந்துச்சு. தேவனுக்கு அவனுக்கு ஒரு நெருக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார். மோசே தேவனோடு பேசுகிறான், கர்த்தர் மோசேயோட பேசுகிறார். என்ன உறவு பார்த்தீங்களாங்க? இந்த உறவு நமக்கு வேணும். மோசே பேசுறத போல நீங்களும் நானும் தேவனோடு பேசணும், ஜெபிக்கணும். ஜெபம் தான் பேசுறது. இந்த ஜெபித்தாலே போதும், கர்த்தர் சொல்வாரு, எனக்கு உன் கண்ணில் கிருபை கிடைச்சிருக்குடா, நான் உன்னை பேச சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் தெரியுமா, உன்னை எனக்கு நல்லா தெரியும்பா, எனக்கு பிரியமானவர். இப்படி சொல்லணும் கர்த்தர் நம்மளை பார்த்து. நம்ம ஜெபத்தை எடுத்தோடனே வந்துட்டான் புழுவாண்டி, ஐயோ ஒரே புழுவானே சமூகத்தில் வந்து இவன் பாட்டுன்னு அப்படி வளருவான், இப்படி வளருவான், ஐயோ ஆண்டவரை இதை பண்ண அதை பண்ணுவான், ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் பில்டப் பண்ணுவான் பாருங்க. சிலர் அப்படிப்பட்ட ஜெபத்தெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் அருவருத்து தள்ளி விட்டுருவார். ஓடிப்போ, உன் ஜெபம் உன் மடியில், உன் ஜெபம் கூரையை தாண்டாது. உன் ஜெபம் உன் வாயிலேருந்து புறப்பட்ட ஜெபம் உன்கிட்டே தான் வரும், திருப்பி வரும். நீ என்ன ஜெபம் பண்ணியோ அதனுடைய கிரியைகள் உன்கிட்ட வெளிப்படும். சில ஜெபம், ஆண்டவரே நான் ரொம்ப உத்தவன், நான் ரொம்ப சன்மார்க்கன், நான் ரொம்ப நல்லவள், நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன், நான் அப்படியெல்லாம் பண்ணுறேன், பாருங்க அவ பாருங்க இவன் பாருங்க. கம்பேரிட்டிவ் ப்ரேயர். அவங்கள வச்சு இவங்கள வச்சு ஜெபம் பண்ணுறது. கர்த்தர் சொல்றார், முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாருமா, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாருப்பா. அவங்க கண்ணில் இருக்கிற அந்த துரும்பை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. உன் கண்ணில் இம்மா பெரிய உத்தரத்தை வச்சிருக்க, அங்கே போய் என்ன சொல்ற, ஒரு துரும்பை பார்த்துட்டு உட்காந்துருக்க. இந்த நிலை மாறணும். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு மாற்றத்தை தருவார். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனோடு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி ஆண்டவரோடு நீங்க பேசுங்க, அப்பாவோட பேசுங்க. அப்பா உங்களோட பேசுவார். அவரோட அந்த உறவு, அந்த கிருபை கிடைச்சிருச்சுன்னா நம் வாழ்க்கை எத்தனையோ நிலைமையில மாறிடும். நீ பாவம் செஞ்சிருக்கலாம், நீ ஆண்டவர் விட்டு தூரப்பட்டு போயிருக்கலாம், ஆண்டவருக்கும் உனக்கும் இடையில நல்ல உறவு இல்லாமல் இருந்திருக்கிற காலங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தருகிறார். ஒரு மாற்றத்தை கட்டளையிட்ட கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். இந்த ராத்திரி வேளையில இந்த காலை நேரத்தில் அவரை பார்த்து சொல்வீங்களா, ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இதுவரையிலும் உங்ககிட்ட பேசுறதுல நான் ஜெபம்னா இப்படி தான் நினச்சேன், இல்லைப்பா, மோசே ஜெபிக்கிறது போல நான் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறேன். எனக்கு அந்த கிருபையை தாங்க, உம்மோட பேச, நீர் என்னோடு கூட பேச அந்த உறவை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஜெபமனுமா. எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனைகள் பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக துதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் உம்மோடு கூட பேச, உம்மோடு கூட ஜெபிக்க, நல்ல கிருபைகளை பெற்றுக்கொள்ள அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். இது அவர்களுக்கு தெரியலப்பா, இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, ஆவியானவருடைய சத்தத்தை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவங்களும் தேவனோடு பேச, தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு வெளிப்பட அப்படிப்பட்ட உறவை தந்து மேன்மைப்படுத்துங்க. மோசேக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது போல இந்த காலை வேளையில் அடியார்களாக எங்களுக்கும் உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறது போல நீ ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.